சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உடம்பெல்லாம் எரிகிறது. ஐயோ, எரிகிறதே எரிகிறதே என்று சாயப்பா இத்தனை சத்தமிட்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, இன்று இந்த அப்பாவை எரிவதற்கு காரணம் நீதான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் உடல் அனலாக எரிவதை தடுத்து நிறுத்த உன்னால் மட்டுமே முடியும். உடனடியாக என் குழந்தை, இதை நீ செய்ய வேண்டும் என்பதைத்தான் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்படி என்ன கஷ்டம் இந்த அப்பாவிற்கு வந்துவிட்டது, நாம் என்ன தவறு செய்து விட்டோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்துவேன். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதனை நான் கட்டாயமாக உனக்கு புரிய வைப்பேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் சாயப்பா இப்படி சொல்வதற்கான காரணமாக இருக்கின்ற உன்னை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் அல்லவா? நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்பாவின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துகிறது, ஏது நடத்துகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கென்று சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துகிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உடல் அனலாக எரிவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால், அதற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றால், அதை நான் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இந்த அப்பாவின் மீது அனலாக எரிகின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ அணைக்கவில்லை என்றால், அது மீண்டும் உன்னை வந்து சேரும். அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நிலையாக நின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது, அதை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகள் எல்லாம் உனக்கே என்று சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா துணை இருந்து உனக்கு வெற்றியும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா? சாயப்பா இருக்கும் பொழுது இது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இனி உலவிக் கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கின்ற விஷயங்களிலும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சரியாக எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டது உண்மையென்றால், இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ கலங்க மாட்டாய். உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எப்பொழுதும் விரும்புவது போல உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் முழுமையிலும் என் குழந்தை நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக தந்துவிட வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுத்து விட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என் குழந்தை நினைத்து இனிமேலும் நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் மொத்தமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எதை பற்றியும் யோசித்து இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்க இந்த சாயப்பா இருக்கின்றேன். அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் பல துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும். இந்த அப்பாவின் அன்பு எந்தெந்த நிலையிலும் உன்னை கைவிடாது. அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றுமே நிச்சயமான ஒரு துணையை கொடுக்க நான் வருகிறேன். நிச்சயமான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல எப்பொழுதுமே வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும்
இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாம் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கண்டு கொள்ள வேண்டும். உன்னுடைய உடல் அனலாக எரியக்கூடிய அளவிற்கு ஒரு காரியம் நடந்தது என் குழந்தை. அதனை உடனடியாக என்னிடம் நீ சொல்லி புலம்பியதும் இந்த சாயப்பா உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்த நேரம். இதையெல்லாமும் நான் வாங்கி கொள்ள முடிவெடுத்து விட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக முடிவெடுத்து விட்டேன். இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அதிகமான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கும்படியான ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்து தள்ளிவிடும். நீ அதிகமாக காயப்படுவாய். எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படுவாய். உனக்கு என்ன நடத்துகிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் சில சமயங்களில் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள முடியாமல் மனம் வருந்தி நிற்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை எல்லாம் நான் உனக்கு உணர்த்தி சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நான் தெரியப்படுத்த உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கென சரியாக எடுத்துச் சொல்லும். அதுபோல இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ இதுவரையிலும் தேடி தேடி அலைந்தாய் அல்லவா? அது போதும். சாய் அப்பா உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் தாங்கிக் கொள்ள பழகிவிட்டு இந்த அப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக ஏற்றுக்கொள்ள நான் பழகிவிட்டேன். நீ என்னை நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைக்க நீ தயாராகி விட்டாய் அல்லவா? உனக்கு ஒரு நல்லதை நடத்த எந்த நிலையிலும் சாயப்பா வருவார் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அது போதும். இனிமேல் எதையும் என் குழந்தை யோசித்து நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருப்பது எல்லாம் இனி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக புரிய வந்து உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக இனி உன்னை சுற்றி உனக்கான நல்ல வாழ்க்கை கொடுத்துவிடும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தை கதறிய காலங்கள் எல்லாம் முடியட்டும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதை இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கட்டும். உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய சோதனை ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த சோதனையினுடைய முடிவானது உன்னுடைய வாழ்க்கை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்த வேண்டும் என்பதுதான். மிகுதியான அளவில் உனக்கு காயங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சோதனையினுடைய முடிவாக இருக்க வேண்டியது. ஆனால் அதை எல்லாமும் நான் புரிந்து கொண்ட பிறகு உன்னை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க வேண்டும், எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். இந்த நிலையிலிருந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணத்தை நான் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயத்தை நான் உன் கைகளிலேயே தர வேண்டும். நீ எதை எதிர்பார்க்கிறாய் என்பதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வேண்டும். உன்னை தேடி வரும் சில பிரச்சனைகள், உன்னை சூழ்ந்து வரும் சில வேதனைகள் என்று ஒவ்வொன்றும் என் குழந்தைக்கு கொடுத்தது எல்லாமே அனல் மேல் நின்று கொண்டிருந்தது போன்ற ஒரு வேதனையை, அனல் மேல் நின்று கொண்டிருந்தது போன்ற ஒரு சோதனையை தான். இந்த சோதனைகளை எல்லாம் என் குழந்தை நீ கடந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்திற்குள் நீ வருகின்ற பொழுது உன்னை இந்த வாழ்க்கை முழுமையாக பதம் பார்க்க நினைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உன்னை முழுமையாக வேதனைப்படுத்த நினைத்திருக்கிறது. அதாவது உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்று எல்லாமே சரியாக இருந்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல காயங்களும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த நேரம் நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையானது முழுக்க முழுக்க துன்பத்திற்குள்ளே துவண்டு நிற்கும் அல்லவா? என் குழந்தையினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வேதனைகளை மட்டுமே பெற்று நிற்கும் அல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை நீ அடைந்து விட மாட்டாய். அதனால் இந்த நிலையில் உனக்கு இந்த விஷயத்திலிருந்து நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கத் தொடங்கியது. எல்லா விதமான எல்லையில்லாத சந்தோஷம் உன்னை தேடி வர நான் ஆசைப்படுகின்ற இந்த நேரம், எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வர வேண்டும் என்று நான் நினைக்கின்ற இந்த நேரம், உனக்கு அது எதுவுமே கிடைக்காமல் இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளை அனுபவிக்கும்படி, உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் பல தருணங்கள் உருவாகியது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற நேரங்கள் இனி உன்னை என்னவாக மாற்றுமோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது. இது போன்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்து விடுமோ என்ற பயம் இந்த சாயப்பாவிற்கு வந்துவிட்டது. என் குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று நான் நம்புகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு சோதனை தான் உன்னை தேடி வருகிறது என்றால் உடனடியாக அப்பொழுது இதனை உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும் அல்லவா? உடனடியாக உன் அப்பா இதனை எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லாமும் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
நான் இருக்கும்பொழுது என் குழந்தையினுடைய வாழ்க்கை இனிமேல் இப்படியே இருந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த தீமைகளுக்கான இந்த தருணங்களை நான் என் வசமாக்கிக் கொண்டு, உன்னை ஆட்டி படைக்க நினைத்த இந்த விஷயங்களை நான் என் வசமாக்கிக் கொண்டு, இப்பொழுது உனக்கு நல்லது நடத்த நான் துணிந்து விட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். அதனால் என் குழந்தை, இனி எதையுமே எண்ணிக்கொண்டு நீ தேவையில்லாமல் மனம் வருந்திக் கொண்டு நிற்கக்கூடாது. உனக்கான தேவைகள், உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் அல்லவா? எதையுமே என் குழந்தை இந்த அப்பாவின் அருளோடு உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி எதற்கு என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. இனி எதற்கும் என் குழந்தை நீ பதறி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதை முதலில் புரிந்து கொள். எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நீ கண்ட மிகப்பெரிய உண்மை. எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ இனிமேலாவது தெளிவுபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.